தருமபுரி மாவட்டம் அரியகுளம் கிராமத்தில் சாலியா பேரிச்சை என்ற பெயரில் பேரிச்சை விவசாயத்தில் அசத்தி வருகிறார் விவசாயி நிஜாமுதீன். நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், மரவள்ளி என நம்மூரில் வழக்கமான விவசாயம் செய்து வரும் நிலையில் இவர் மாற்று விவசாயமாக பாலைவனத்தில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு பொருளாக நாம் கருதிய பேரிச்சையை சாகுபடி செய்ய களமிறங்கி சுற்றுவட்டார விவசாயிகளின் கவனத்தை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பேரிச்சையில் 3000 ஜாதிக்கு மேல இருக்குங்க இந்த அரபு நாடுகளில். அது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீதோஷ்ண நிலைக்கு எது வரும் அப்படிங்கிறதுக்காக சோதனை அடிப்படையில் நாங்கள் போட்டது 36 ரகங்கள். அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நல்ல ரகங்கள் அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரிங்கிற ஒரு ரகம், கன்னிச்சின்ற ஒரு ரகம். தமிழகத்தில் பேரிச்சை விவசாயத்தை பொறுத்தவரையில் சுமார் 200 முதல் 300 ஏக்கர் என குறைந்த அளவிலேயே இருப்பதாகவும், ஆனால் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இந்த பேரிச்சை விவசாயத்தை விவசாயிகள் அதிக ஏக்கரில் நடவு செய்து லாபம் ஈட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிற செடிகள் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்து செடிங்க. அது வந்து லேப்ல வளர்ந்து 3 வருஷம் வளர்ந்து 1 வருஷம் சீதோஷண பக்கம் வச்சு 4ஆவது வருஷம் நம்ம ஊருக்கு வருதுங்க. இது ஒரு ஏக்கருக்கு 76 செடிகள் நடலாங்க. ஒரு செடிக்கு ஆரம்ப மகசூல் முதல்ல 3ஆவது வருஷத்துல 30லேருந்து 50 கிலோ வரைக்கும் வரும். 4ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 கிலோ வரும். 5ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து 200லேருந்து 300 கிலோ வரைக்கும் வருங்க. 200 கிலோ குறவு இல்லாமல் காய்க்கும். குறைஞ்சது நம்மளுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு குறவு இல்லாமல் ஒரு மரம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா 4ஆவது காய்ப்பிலிருந்து. ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோ வந்து இப்போ இன்னைக்கு ரேட் வந்து 150 ரூபாய் 200 ரூபா போயிட்டு இருக்கு. அந்த கணக்கெல்லாம் நம்ம விவசாயிகள் கணக்கு போட முடியாதுங்க. வெறும் 50 ரூபாய்க்கு நம்ம கிலோ கொடுத்தாலும் ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய்க்கு குறவு இல்லாமல் ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 7,60,000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் நிகராக பார்க்கலாங்க. பேரிச்சை பொறுத்த வரைக்குங்க இது முதலீடு அதிகமாக இருக்கிறதுனால வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறவு தான் மகசூல், அதாவது நடவுள் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ஏக்கர் தான் நடவுள் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக பண்ணிங்கிறது எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம். அதில் பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர் 30 ஏக்கர் போட்ட தோட்டங்கள்லாம் கூட இருக்கு. இப்போ அதுல இருந்து அறுவடை ஆகி இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, கம்போடியா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அது சீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரியில் பூ பூக்கும், ஜூன் ஜூலைல பழம் அறுவடைங்க. அறுவடை முடிஞ்ச உடனே வந்து பையருங்க வந்து டைரக்டா இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க, பேக் பண்ணி இங்கே அனுப்புறாங்க. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் தான் சாகுபடி செய்த பேரிச்சை பழங்களை ஏற்றுமதி செய்து வருமானம் ஈட்டி வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கும் விவசாயி நிஜாமுதீன், லாபகரமான இந்த விவசாயத்தை மற்ற விவசாயிகளும் செய்து பலன் பெறலாம் என்ற அற்புதமான யோசனையும் நமக்கு வழங்கியுள்ளார்.